ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸில் ஒரு வெறித்தனமான கேம் ப்ளே பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாய் வர குளத்து. அப்புறம் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு தெரியாதனமாக இது அழுத்திடுவேன். எனக்கு ஃபோன் நல்லா ஹேங் ஆகும், அதனால் தெரியாதனமாக அழுத்திடுவேன். சில டைம் அழுத்தாமல் சும்மா நின்றுடுவேன். அதனால் ஃபஸ்ட் 2 ரவுண்டு முடிச்சிடுவாங்க. அடுத்த 4 ரவுண்டு வெறித்தனமான மூமெண்ட் கொடுத்து, இப்போ பார்த்தீங்களா ஸ்க்ரீன்லேயே நான் நின்றுட்டுருந்தேன். சும்மா ஃபோன் செமையாக லேக் ஆச்சு சார்ஜில். அதனால் இப்போ பார்த்தீங்களா நின்று போகுது. இதனால தான் நான் அவுட் ஆகிறேன். அடுத்த இந்த ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் மட்டும் நான் தோப்பேன். அதுக்கப்புறம்லாம் நான் ஜெயிச்சிடுவேன். இந்த இங்கிலீஷ் போடுறான், அங்கே போய் மாட்டிக்கிட்டான். முன்னாடி ஒருத்தன் போனான், அவனுக்கு தெரியல போல. அப்புறம் ஓசிக்கில் எடுக்கிறப்பே என்னடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான். நான் பாட்டுக்கு இருந்தேன், பின்னாடி ஸ்கிட்டை வச்சு அடிக்கிறான் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் முடிச்சு விட்டானுங்க அவனுங்க. இவன் தோற்றுருவான் கண்டிப்பாக. லைஃப்பும் இல்லை. 3 பேர் ஆலையில் இருக்கானுங்க. அதுலேயும் 3 பேர் ஒன்றா இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தோற்றுருவான். அவங்களுக்கே தெரியும். போக போக தோற்றுருச்சு. இங்கே பாருங்க, இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறானே தெரில. அதான் ஜோனர் இல்லை, அங்கே சுற்றி போகலாம்ல. இவன் எதுக்கு இப்படி ஓப்பனில் போகலாம்? சாக தானே செய்வானுங்க. அவன் நல்லா தேவைதான்டா. அடுத்த மேட்ச்லேயும் நான் தோற்றுருவேன். அடுத்த மேட்ச்லேயும் நான் தோற்றுருவேன். அடுத்த மேட்ச்லேயும் நான் தோற்றுருவேன். என்னால் அதையவே சொல்லிகிட்டு இருக்கேன். வாய் கொலம் வச்சா. அடுத்த மேட்ச்லேயும் நான் தோற்றுருவேன். டமுக்கு டுமா டமுக்கு டுமா டமுக்கு டுமுக்கு டுமுக்கு முட்டை டமுக்கு டுமுக்கு டமுக்கு டுமுக்கு டங்க ரட்டக்க ரட்டக்கு டெண்டு டங்க ரட்டக்க ரட்டக்கு டெண்டு ரட்டக்க ரத்தங்க தெங்கே 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 ரத்தங்க தெங்கே தெங்கே ரத்தங்க. இப்படி தான் மறைக்கலாம். அப்போ தான் இல்லை சரிப்பட்ட. நானும் அடிச்சிடலான்னு போனேன். என் டீம்மேட்டு பின்னாடி ஒருத்தன் வரான்னு நினச்சி போயிட்டுருந்தேன். சரி, அவன் வரலன்னு தெரிஞ்சோடனே இவன் மட்டும்தான் இருக்கான், பரவாயில்லன்னு நினச்சேன். அங்கே மேலே ஒரு அக்கா உட்காந்துருச்சு, பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போகலான்னு பார்த்தா டப்புன்னு அந்த அக்கா கீழே குதிச்சு. நானும் நல்லா டேமேஜ் கொடுக்குறேன். அந்த அக்கா என்னை மட்டும் அடிக்குது, அவனை ஒன்றுமே பண்ணல. அவனையும் அடிச்சிட்டாங்க. நான் மெடிக்கல் சுற்றலாம், நீ உட்கார்ற அதுக்குள்ளார ஒருத்தனை நாக் பண்ணிட்டான். அதனால இந்த ஃபஸ்ட் 2 ரவுண்ட் தோற்றுருவான். அடுத்த ரவுண்ட்லேயும் எனக்கு லாக் ஆகும். என் டீம் மட்டும் எல்லோரும் அடிச்சிருப்பாங்க. நான் 2 பேர் மட்டும் அடிச்சிருப்பேன், ஒருத்தரை மட்டும் அடிச்சிருப்பேன். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். லோவால் என்னடா காசுலையா? ஊஜா ஏ ஊஜா 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 ஏ ஊஜா. ஏன் பின்னாடி வாடா, என் பின்னாடி வாடா, என் பின்னாடி வாடா. நாடா என் பின்னாடி வந்துரு. யாருமே என் பின்னாடி வர மாட்டேங்கிறாங்க. என் பின்னாடி வாடா. டே, தனியாக போனால் வச்சு செஞ்சுருவானுங்க. வான்ட்டேன். தனியாக போனேன்னு வச்சுக்கோ. வா, தனியாக போய் ஏன்டா சாப்பிட. டே அது ஏன் கில்லு ஆடங்கோவியால் ஓசி கில் எடுக்கிற. உனக்கு எவ்வளோ தில் இருந்தால் என்கிட்ட இருந்தே ஓசி கில் எடுப்பேன். இது சரிப்பட்டு வராது. இறங்கி அடித்தாதான் நம்மளுக்கு கில்லு கிடைக்குமா? அவங்க ஒருத்தன் டீம் மட்டும் அடிச்சிட்டான். நான் வர்றது கண்டிப்பாக அவனுக்கு தெரியாது. முதுகில் போய் குத்திடலாம். இங்கே தான் நிற்கிறேன். சாப்பிட என்னடா ஒன்ட்டாவே விழுக மாட்டேங்குது. ஃபுல் அழுத்திப்பிடி. நான் ஒன்ட்டா பிளேயராக இருந்தேன்னா அழுத்திப்பிடிக்கு மாறிட்டேன் போல இருக்கு. சரி, கீழே போய் போண்டே கிரானேடு ஓடுறா சாலை. நல்ல ஜஸ்ட் மிஸ்.
எப்படிக்கா போனால் அடிச்சிடறானுங்க, எப்படி குடிச்சிடலாம், என்ன ஜோனு 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 லைஃப் லைஃப் லைஃப். அப்பாடா நான் வரதுக்குள்ளே சொல்லி முடிச்சிட்டியாண்ணா. பரவாயில்ல, நான் எவ்வளோ கிலோ நீ எவ்வளோ, நான் 1 கிலோடா, நான் 2-3 கிலோ எடுத்துருக்க வேண்டியவன்டா, நான் முதல்ல இருந்த வேண்டியவன்டா. பரவாயில்ல, ஓசிக்கில் டேமேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் தான் அதிக டேமேஜு. நீ 1300 டேமேஜ் எடுத்துகிட்டு பெரிய கில் எடுத்துட்டியா? பார்த்துடலாம்டா, இந்த மேட்ச்சில் யார் அதிகமாக கில் எடுக்கிறான் பார்த்துடலாமா. இதையும் நான் தாண்டா அடிப்பேன். இவன் யார் அவன்? ரேண்டம் பிளேயருக்குள்ளே விளாடும் போது இவன் எனக்கு போட்டியாக வந்துட்டு இருக்கான். எனிமையை போய் எடுறா, என் கூட போட்டி போடாதரா. ஐயோ, நான் பேசுறது உனக்கு புரியுதா? மைக் ஆன் இருக்கா? இல்லை, மைக்கும் ஆன்ல இல்லை. அப்புறம் எப்படிரா? பரவாயில்ல, நம்ம சோலோவாக போகலாம். அவன் கூட போனால் நம்மளுக்கு கில்லு கிடைக்காது, அவன் தான் எல்லாரையும் அடித்து போட்டுருவான். ஒருவேளை அவன் செத்துட்டா அதை டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்மளும் செத்துரும். ஸோ தனியாக போகலாம். நான் எனக்கு போட்டான்னு நினச்சேன். இவன் எதுக்கு இப்படிக்கா போகிறான்? அழுத்திட்டே போகலாம், எங்கேருந்து வேணாலும் வருவான். ஆனால் ஒட்டப்போ ஒட்டடே அடங்க வேலை. நீங்களாம் இருக்கிறதும் வேஸ்ட்டு, இல்லாததும் வேஸ்ட்டு. அந்த கில்லெல்லாம் எந்திரா நீங்களாம் எடுத்துக்கிட்டா நான் எங்காடா போவேன்? 1 கில்ரா, 2 மேட்ச்சும் நான் 1 கில் எடுத்தேன்டா. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தாண்டா நான் செத்துருக்கேன். 2 தடவை, 2 தடவை தாண்டா செத்துருக்கேன். பாடுறா, M10 லெவல் 3க்கு போயிடுச்சு, அப்கிரேட் போயிடுச்சு. அல்ல, அப்கிரேடே பண்ண வருஷனே எடுத்துட்டேன். ஐயோ, சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தா 1 கோல் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, போய் நம்ம எனிமி அடிக்கலான்னு பார்ப்போம். அது எனிமி தானே, நான் பார்த்துட்டேன் எனிமியை ஒன்று பார்த்துட்டேன், எனிமியை நான் பார்த்துட்டேன். என்ன எடுக்கலாம்? ஃப்ளாஷ் வெடிஸ் போட்டால் தான் பக்கத்தில் இருந்தால் அவனுக்கும் டேமேஜ் இருக்கும். போட்டு என்ன டேமேஜ் இருக்கும், மெதி அடிச்சிட்டானா? இன்னும் அங்கே சத்தம் கேட்குது. ஒருவேளை அங்கே இங்கே இருந்தவனுங்க அங்கே போயிட்டானுங்களோ? இன்னும் உதிக்கிற சத்தம் கேட்குது. அப்படிதான். என்ன நம்ம ஃப்ளாஷ் வெடிஸில் எவனோ மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. ஐயோ, அவங்க போயிடுச்சு. இன்னும் சாகலன்னு நினைக்கிறேன். நம்ம டீமை சுற்றி குளோவல் போட்டான்னு நினைக்கிறேன். இந்த போது என்னடா, நான் போகும்போது தான் எல்லாமே அடிப்பீங்களாடா? பரவாயில்ல. என்னடா இன்னில் போடுறக்குள்ள மேட்சே முடிச்சிட்டிங்க. ஐயோ, நம்ம எவ்வளோ கில்லு? 2 கில்லா? இதெல்லாம் ஓவர்ரா. 3 மேட்ச் நான் 2 கில்லு தான் எடுத்திருக்கேனா? சரி, இதெல்லாம் அநியாயம். என்னடா, நான் தான் ஓசிக்கில் எடுப்பேன், ஏன் எனக்கு மேலே இருக்கான் போல இருக்கு. நம்ம எந்த சைட் போகலாம்? இப்படிக்கா போகலாமா, அப்படிக்கா போகலாமா? நம்மளுக்கு எஸ்எம்ஜி இது தேவையில்ல. அந்த அப்ரேட் சிப் வச்சுக்கலாம். கடைசி மேட்ச்சில் அப்ரேட் சிப்பை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்ரேட் பண்ணவனா செத்தவனா மட்டும்தான் இருக்கணும். ஓட்டான்டா டே குறி வைக்கிறக்குள்ளார ஓட்டான். சரி, இது வேலைக்காகாது, அழுத்திட வேண்டியது தான். வர்றாக்கு என்னடா டீம் சேர்த்துட்டான். அப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். நம்ம அப்படியே குறி வச்சோம்ல, அவன் தான் நம்ம டீம் எடுக்கும். இங்கே பாரு, நான் அது கூட தெரியாமல் மெடிக்கல் சுற்றிட்டு இருக்கான். நீ இவனா? பரவாயில்ல, டீமேட்டா போயிட்டான். தொலை. என்னடா ஒரு சீனே நல்லா இல்லை. வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமா? நம்ம டீம்மேட் போட்ட கிரனேட் அது அவன் எனிமி போட்டான்னு நினச்சிட்டேன். போ ஏன் அடிச்சிட்டு இருக்கானுங்க? நான் போய் அவனு முடிச்சிட்டிங்களா மேட்ச்? அதுக்குள்ளார ஸோ அவ்வளோதான் கேஸ். இன்னைக்கு வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் பண்ணி விட்டு வந்துடுங்க. ஸோ பாய், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.